வணக்கம் நண்பர்களே. நம்ம மல்லிசில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மல்லியும் விஜயும் ஒன்றா இருந்துட்டு காலைல வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ராஜேஸ்வரி ரகலை ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா அவள் கூட எங்கடா நீ ஊர் சுற்றிட்டு வர, நீ ஏண்டி அவன் கூட போகிற அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி கரிச்சு குடிச்சிட்டு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த டைமில் தாங்க நம்ம விஜய் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. என்னென்னு பார்த்தா, அவன் மல்லி என்னோட பொண்டாட்டி, நான் எங்கேயோ போவோம் வருவோம், அதை கேட்குற உரிமை உனக்கு யாரும் கொடுக்கலக்கா. தப்பு பண்ணால் தப்பு பண்ணுங்கன்னு கேளு. புருஷன் முன்னாடி வெளில போகிறது என்ன தப்பு இருக்குது? ஏன் நீயும் உங்கள் வீட்டுக்காரன் வெளில போகிறதே இல்லையா? அப்படின்றப்போ நாங்கள் 2 பேரும் வெளில போனால் என்ன தப்பு அப்படி சொல்ல, என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறேன், இன்னும் எடுத்து பேசுகிறேன் கேட்க, எடுத்து பேசலக்கா உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ ஒரே ராத்திரி உன் முன்னாடி உனக்கு மயக்கம் பண்ணிட்டாலா, இதுக்கு மேலே நீ என் பேச்சில் எங்கேப்பா கேட்க போகிறா, பேச்சு கேட்க போகிறா, அப்படிலாம் இல்லைக்கான்னு விஜய் சமாளிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் தாங்க நம்ம மல்லி, யாரையும் மயக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்ன பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு தேவையான தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு, இதுக்கு மேலே என்னென்னு நடக்கணும், நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் ஊர் சுற்றிட்டு வரீங்க, இதுக்கு மேலே என்ன நடக்கும், அதெல்லாம் நடந்துச்சு, நீ பேசாத, நீ தான் தேவையில்லாமல் என் நல்லா இருந்த என் தம்பியை கெடுத்து ஏதோ பண்ணிட்ட மைக்கிட்ட அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கத்திட்டு இருக்காங்க. நடுவில் நம்ம பெரியாமல் ஒரு பக்கம் வராங்க. அவங்க வந்துட்டு, என்ன ராஜேஸ்வரி, என்ன ராஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, புருஷன் பொண்டாட்டி காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடந்திருக்கு, இதில் என்ன இருக்குது, என்ன தப்பு இருக்குது, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ பேசாதடி, நீ பேசாத, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவன் பார்த்து ராஜேஸ்வரி கத்துறாங்க. உடனே நம்மளோட விஜய் கேட்குறாங்க, தேவையில்லாம் வீணாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அதான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் டயர்டாக இருக்கேன், நான் தூங்கக்கூட இல்லை, நான் போய் தூங்கணும், அமைதியாக போயிடுக்கான்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து சொல்லி விட்டுறாரு, கத்தி விட்டுறாரு. உடனே இதை கேட்ட ராஜேஸ்வரியோ, என்னது டயர்டாக இருக்கா, ஐயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கற்பனை பண்ணி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியை காப்பாற்ற போவது யார் அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவோம். என்னடா வழக்கமாக மல்லியை காப்பாற்ற போவது யாருன்னு தான் கேட்பீங்க, இப்போ நான் புதுசாக ராஜேஸ்வரி கேட்கலாம். ஆமாங்க, நம்ம ராஜேஸ்வரி இப்போ அப்படி ஒரு பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டாங்க. என்ன பார்த்தா மனப்பைத்தியம், மனப்பிராந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த மனப்பிராந்தி மனக்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டங்க, வாழ்க்கையே வெறுத்துரும். அப்படி நம்மளோட ராஜேஸ்வரி போய் மாட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, அந்த மனப்பிராந்திலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எப்படிங்க புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பி மல்லி ஏதாவது பண்ணணும், மல்லிக்கு ஏதாவது செய்யணும், தக்காளி ஜூஸ் புளியணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. ஏன்னா நம்ம விஜய் மல்லி பாவம் நைட்டு ஃபுல்லாக ஆஃபீஸில் மாட்டி கஷ்டப்பட்டு வராங்க. இவங்க என்னடானா அசால்ட்டாக சொல்லிடுறாங்க, இவங்க 2 பேரும் தப்பாக பண்ணிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்க இமேஜின் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன, நம்ம ராஜேஸ்வரிக்கும் மல்லிக்கும் ஒன்றும் புரியல, சொல்கிறதுக்கு இல்லைங்க, இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இனிமே நம்ம மல்லி விஜய் கூட ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி தானே உங்களுக்கு. ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துட்டாங்க, நைட்டே விஜய் மல்லி அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் நோ பிரிவு நோ கிரிவு. ஆனால் நடுவில் நம்மளோட ராஜேஸ்வரி தில்லாலங்கடை வேலை செஞ்சால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது கம்பெனி பொறுப்பேற்றாதுங்க. ஏன்னா ஒரு சில விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் தான் ராஜேஸ்வரி ஒரு எப்படி சொல்கிறதுனா, நல்ல ஒரு வில்லி தாங்க, நல்ல அக்கா தான், எதுவும் பிரச்சனை இல்லை. ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. மல்லி கோயில் வாசலில் ராஜேஸ்வரிக்கு காதிச்சாவை பிடுங்கி காசு வாங்காமல் இருந்திருந்தா இந்த ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ராஜேஸ்வரிக்கும் மல்லிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே ஆரம்பிச்சதுங்க அந்த ஈகோ கிராஷ், அங்கே ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக. அடுத்துன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் மல்லி பண்ணுற விஷயத்தில் போட்டியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போட்டியாக எடுத்துக்காமல் அவள் புருஷன் அவள் பண்ணுறா, என் தம்பிக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கான்செப்டில் போயிருந்தா 2 பேருக்கு சண்டே வந்திருக்காது. அப்படி சண்டே வரலன்னா நீங்கள் சீரியல் பார்க்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு எதுவுமே வராமல் போய்டும். ஸோ அதனால தான் நம்ம டைரக்டர் இந்த மாதிரி மசாலா, அதுக்கப்புறம் லைட்டாக வடை போண்டா பஜ்ஜி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டு விட்றாருங்க. இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எனக்கு வழக்கமாக கமெண்ட் பண்ணுற என்னுடைய அருமை சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் முகுந்த், அவர் எங்கே போனார்னு தெரியலைங்க. இப்போலாம் அந்த ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வரல 2-3 நாளாக, என்னென்னு தெரியல. ஸோ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கேன். அப்படி என்னடா கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வெண்பா குட்டிக்கு ஒரு புது ஃபங்க்ஷன் வரப்போகுதுங்க அவங்க ஸ்கூலில். அதுக்காக அவங்கள ரெடி பண்ணோம். என்னென்னு பார்த்தா டான்ஸ் காம்படிஷன். அதெல்லாம் நம்ம வெண்பா குட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்க கூடவே அவங்க பேரண்ட்டும் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு இது போட்டிருக்காங்க, சர்க்குலர் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம மல்லியும் விஜயும் சேர்ந்து ஜோடியாக வெண்பா கூட ஆட போகிறாங்க. இது ஆடுவாங்களா மாட்டாங்களா, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதா, இல்லை இதுக்கு நம்ம மல்லியை பழிவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி புதுசாக டான்ஸ் ஆடும்போது காஸ்டியூமை கிழிக்கிறது, அதில் இங்கை கொட்டுறது, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுவாங்களா, இல்லை நம்ம தம்பி பொண்ணுக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து பெருந்தன்மையோட போவாங்களா அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அப்படி போகிறாள் நம்ம ராஜேஸ்வரி கிடையாதுங்க. போட்டு இப்போது நம்ம காலை இழுத்து குழியில் தள்ளி தக்காளி ஜூஸ் புளினாலே பாரு அப்படின்ற கேரக்டர் தான் நம்ம ராஜேஸ்வரி. ஸோ அதனால் மாப்பி ஃபாய்தா இந்த முஸ்கில் பிஸ்கில் கெஸ்கில் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்க. இதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப விருப்பாக இருக்குங்க.
என்னங்க பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் ராஜேஸ்வரியை பார்த்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ராஜேஸ்வரிக்கு தான் என் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் அப்படி ஆசைப்பட்டு சப்போர்ட் பண்ணி எங்கள் வீடியோ போட்டால் யாருமே பார்க்குறதில்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. நான் மல்லிக்கு சப்போர்ட் பண்ணால் எனக்கு சப்போர்ட் உண்டு, நான் மல்லிக்கு பண்ணலன்னா எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ராஜேஸ்வரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மல்லியோட ஜாயின் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டு. நீ ஆல்ரெடி மல்லிக்கு தான்டா ஃபேவராக பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. மல்லிக்கு தான் ஃபேவராக பேசி ஆகணும். இன்னொரு பக்கம் வெண்பாக்குட்டிக்கு ஃபேவர், அதுக்கப்புறம் விஜய். இதை விட்டால் லாஸ்ட்டாக ஒரே ஒருத்தங்க தாங்க அந்த சீரியல் எனக்கு பிடிச்ச க்யூட் வெளி. நம்ம ரஞ்சிதா, அவங்களுக்காக நான் எப்பவுமே ஆல்வேஸ் சப்போர்ட்டுங்க. ஏன்னா ரஞ்சிதா இல்லைன்னா அந்த சீரியலே இல்லைங்க, ரஞ்சிதாக்காக தான் அந்த சீரியலே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா கெட்ட விஷயத்துலேயும் ரஞ்சிதாவுக்கு பங்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் பல்ப் வாங்குறது ரஞ்சிதா தான். எதுலேயுமே அதிகமாக சக்ஸஸ் ஆனதில்லை. ஆனால் அந்த சில திருட்டில் கூட ரஞ்சிதாவுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அதனால தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதே ரஞ்சிதா அதில் சம்மந்தப்பட்டிருந்தா மட்டும் மோசமான ஃபெயிலியரை சந்திச்சிருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கா. இனிமேல் மல்லி சீரியலில் என்னென்ன சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you. Bye bye. This is your all.